இயேசு சொன்ன மன்னிப்பின் உவமை. பேதுரு ஒரு நாள் இயேசுவினிடத்தில் மன்னிப்பை பற்றின சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளுக்கு பதிலாக இயேசு ஒரு அழகான உவமையை பேதுருவுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் கூறினார். அந்த உவமை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு எஜமான் இருந்தான். அவனிடத்தில் 10,000 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்த ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனிடத்தில் எஜமான் அந்த கடனை தீர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் 10,000 வெள்ளிப்பணம் கடன்பட்டவன், என்னிடத்தில் பொறுமையாயிரும், எப்படியாவது இதனை நான் கொடுத்து தீர்க்கிறேன் என்று மிகவும் கெஞ்சினான். அந்த எஜமான் கடன்பட்ட அந்த வேலைக்காரனிடத்தில் மனதுருகி அவன் கடனை மன்னித்து விட்டான். ஆனால் 10,000 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்த வேலைக்காரனிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்த மற்றொரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனால் கடனை கொடுக்க முடியாத போது இந்த 10,000 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவன் அவன் சட்டையை பிடித்து கழுத்தை நெரித்து கடனை தீர்க்கவே வேண்டும் என்று கட்டளையிட்டான். கடனை தீர்க்க அவனால் இயலாத போது அவனை சிறைச்சாலையில் சிறை வைத்து விட்டான். நடந்த இந்த சம்பவங்களை எல்லாம் உடன் ஊழியக்காரர்கள் எஜமானிடத்தில் போய் அறிவித்தார்கள். எஜமான் 10,000 வெள்ளிப்பணம் மன்னிக்க பெற்ற அந்த வேலைக்காரனை அழைத்து, நான் உனக்கு மன்னித்தேன், நீ மற்றவனுக்கு 100 வெள்ளிப்பணம் மன்னிக்கவில்லையா என்று கேட்டார். மன்னிக்கவில்லை என்பதை அறிந்தபோது அந்த 10,000 வெள்ளிப்பணம் கடன்பட்டு இருந்தவனை சிறைச்சாலை காவலில் எஜமான் போட கட்டளையிட்டான். இந்த உவமையிலிருந்து பரலோகத்தின் தேவன் பல்லாயிரக்கணக்கான பாவங்களை நமக்கு மன்னிக்கும் போது நாமும் மற்றவருக்கு மன்னிப்பை பகிர வேண்டும் என்ற பாடத்தை இயேசு தன் சீஷருக்கும் கேட்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆமேன், ஆமேன்.